அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் சொல்வதால் பலன் உண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். மந்திரம் சொல்வதனால் பலன் உண்டானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நல்ல பலன் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம நல்ல வார்த்தை பேசினாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அதிர்வுகளுக்குமே பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு மியூசிக்லாம் பார்த்துருக்கீங்களா, அதிர்வுன்னு, அதனால தான் அந்த அதிர்வுக்கே நான் பலன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சில பேர்லாம் பாட்டு பாடியே கோவில் கதவுலாம் திறந்துருக்காங்க, பாட்டு பாடி நோயெல்லாம் குணப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வெறும் மியூசிக் மட்டும், அதாவது பாட்டுனா வார்த்தைகள் சொல்லலை, வெறும் மியூசிக் மட்டும், இசை மட்டும் வாசித்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கூட ஏன்னா ஒவ்வொரு அதிர்வுகளுக்குமே பலன் இருக்குதுன்னு சொல்லும்போது, அப்போது அந்த மந்திரங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ நான் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு மந்திரமே தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, என்னால் கற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ சமஸ்கிருதத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்க முடியல. இது அப்படியே கற்றுனாலும் எனக்கு உச்சரிப்புலாம் சரியாக வரலன்னு சொல்கிறவங்க கூட நீங்களாம் ஒரு கவலையே வேண்டாம். அதை தான் சொல்லியிருக்கேன். உச்சரிப்புகளுக்கும் சரி, அதிர்வுகளுக்கே பலன் இருக்குதுன்னு சொல்லும்போது, மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய மனசு ரொம்ப நல்ல மனசாகிடுச்சுன்னா நம்ம நினைக்கிற விஷயங்களும் எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்புறம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்லதாகிடும். ஒவ்வொரு அதிர்வுகளும் நல்லதாக தான் நடக்கும். அப்போது நமக்கு மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. ஸோ அப்போ மந்திரம் சொல்கிறதுனாலும் நல்லது தான். மந்திரம் தெரியாதவங்க நல்ல விஷயங்கள் மட்டுமே செஞ்சுட்டு வாங்க. அது மந்திரம் சொன்னதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நம்ம செய்கிற செயல்களும் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது நல்ல விஷயம் மட்டும் பேசு, நல்ல விஷயம் மட்டும் பேசுன்னு சொல்லுவாங்க. அதாவது ததாஸ்து அப்படின்ற ஒரு கடவுள் இருப்பார். அவர் ஒரு கடவுள் இருக்கார். அவர் இவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்போ நம்ம அதனால தான் நல்லதையே பேசு, நல்லதையே பேசுன்னு சொல்கிறாங்க பெரியவங்கலாம். ஸோ நல்லது பேசும்போது அந்த ததாஸ்து சொல்லும்போது நமக்கு அப்படியே பழிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நம்ம நல்லது சொன்னால் மட்டும் போதும், மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் கண்ணப்ப நாயர் கதையை கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அவருக்கு என்ன ஒரு வேடம் வேணும்னா, சிவன் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார். ஆனால் அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது, மந்திரம் தெரியாது, என்ன ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ஆனால் அவருக்கு ரொம்ப பக்தியாக இருந்தார். அப்போது ஒரு அதே இடத்துல ஒரு பூசாரி இருந்தார். பூசாரி அவருக்கு மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் பண்ணும்போது சிவன் நாரதர் கேட்பார், இவரை விட அவருக்கு தான் மரியாதை நீங்கள் நிறையா கொடுக்குறீங்களே, நல்லா இது கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நாரதர் கேட்பார். அப்போ சொல்லும்போது, இப்போ பாரு அவருடைய இதை பாருன்னு சொல்லும்போது கண்ணப்ப நாயர் வருவார். திடீர்னு பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் இருக்கும்போது அதுலேருந்து தண்ணி வழியும், ஒரு கண்ணுலேருந்து தண்ணி வழியும். அவர் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது. முதல்ல பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு தெரியாதுன்றதுனால யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, சிவனுக்கு பூஜை பண்ணணுன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், பூ போடணும், அதுக்கப்புறமா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உணவு படைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கும் போது அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்போது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வரும்போது வாய்க்குள்ளே தண்ணியை வச்சுட்டு தலையில் போய் தன்னோட தலையில் பூ வச்சுட்டு கையில் மாமிசத்தை தான் எடுத்துகிட்டு அவருக்கு படைப்பார். அப்படி படைக்கும்போது அப்போ தான் நாரதர் கேட்பார், இப்படிலாம் பண்ணுறானே அவங்க இது இல்லையா, மனசு தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது, என்ன இப்படி சொல்கிறீங்களே, அவர் பூசாரி அவ்வளோ நல்லா மந்திரம்லாம் சொல்கிறாரு, ஆனால் அவரை கண்டுக்கிறது இல்லை, இப்போ இவர் இப்படி சொல்கிறீங்களேன்னும்போது அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. மனசு அவருக்கு நல்லதாக இல்லை, ஆனால் இவர் அப்படி கிடையாது, எல்லாமே நல்லதாக செய்கிறாரு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுலேருந்து ஒரு ரத்தம் வரும். கண்ணில் ரத்தம் வந்தோன்னே அவர் துடிச்சு போகிறாரு. துடிச்சு போய் ஒரு கண்ணையே பிடுங்கி வைக்கிறார். அப்போது கால் தெரியணும், கண் எடுத்து ஒரு கண்ணில் இன்னொரு கண்ணுலேருந்தும் ரத்தம் வரும். உடனே அடையாளம் தெரியணுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காலையே எடுத்து சிவன் மேலே வச்சு அதுக்கப்புறம் பண்ணுறாரு. தன்னுடைய கண் ரெண்டும் போனாலும் பரவாயில்ல, ஆனால் சிவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கண்ணையும் எடுத்து வைக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அவர் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு மந்திரம் தந்திரம்னா மந்திரத்துக்கு பலன் இல்லையானா இருக்குதான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம மனசு சுத்தமாக உண்மையான அன்போடு இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, டெய்லி தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது நம்ம மனசு ஆல்ரெடி எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் அது மாறி நமக்கு நல்ல மனசை கொடுக்கும் ஆண்டவன். அதனால தான் டெய்லி தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஓம் நம சிவாய்.